தோனி அவர்கள் இதுக்கு மேலேயும் சிஎஸ்கே பிரான்சைஸ்க்கு தேவையா என்ற நிருபர் கேட்ட கேள்விக்கு சிஎஸ்கேவினுடைய கோச் பிளமிங் அவர்கள் தெளிவாக பதிலளித்துள்ளார். அதுல என்ன பதிலளித்திருக்கிறார்னா, இப்பொழுது 9வது இடத்திலையும் ஒரு பக்கம் 7வது இடத்திலையும் வரிசை மாற்றி பின்பாக இறங்குகிறார். இதற்கான காரணத்தையும் அவர் விளக்கி இருக்கிறாரு. மூட்டு வலி, அதுக்கப்புறமா உடல் வலிமை ஏற்காததுனாலதான் அவர் அந்த மாதிரி இறங்குறாரு. போட்டியினுடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் இறங்குறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன பதில் அளிச்சிருக்கிறாருன்னா, முந்தைய ஆண்டிலே நான் ஒரு பதில் சொன்னேன். அதாவது தோனி மதிப்பு மிக்க ஒரு நபர், அதுவும் இல்லாம தலைமை பண்பு விக்கெட் கீப்பிங்லயும் சிறப்பாக செயல்படுகிறார். அது எளிதான ஒரு விஷயம் அல்ல அவரை தூக்குறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய சிஎஸ்கே எதிர்ப்பு ரசிகர்களும் சரி, ஒரு பக்கம் முன்னாள் வீரர்களும் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சச்சின் அவர்களும் மதிப்பு மிக்கவர் தான், சேவாக் அவர்களும் மதிப்பு மிக்கவர் தான், கும்ப்ளே அவர்களும் மதிப்பு மிக்கவர் தான். இப்படி மதிப்பு மிக்கவர் நினைச்சிட்டு நாம எல்லா வீரர்களையும் அந்தந்த பிரான்சைஸ் வச்சுட்டு இருந்தா, இப்ப இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனோ, அதுக்கப்புறமா ருத்ராஜ் கெய்க்வாட்டோ, இப்ப இருக்கக்கூடிய இளம் வீரர்களை நாம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த வகையில இம்பாக்ட் பிளேயரா போயிட்டு ஒரு பக்கம் அந்த அணியில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலான்ற ஒரு எண்ணத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில அந்த மூத்த வீரர்கள் சொன்ன விஷயம் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.